வணக்கம். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அருமையான குலையாமல் குக்கர்லேயே எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். ஸோ சிக்கனை எடுத்து அதில் 1 ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, தேவைக்கேற்ற உப்பையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் நம்ம அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அதை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை மட்டும் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியை 4ஆக கட் பண்ணால் போதும். ஒரு குக்கர் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது கடலை எண்ணெய். அதுலேயே 1 ஸ்பூன் நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை வகைகள் எல்லாத்தையும் எடுத்து அதை அந்த எண்ணெயில் போட்டுடலாம். இன்பிட்வீனில் நம்ம ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து அதை ஊற போடணும். ஸோ நான் 2 கப்பு அரிசியை கழுவி அதை ஊற போட்டுட்டேன். 20 மினிட்ஸ் ஊறினா போதும். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். அதை நல்லா வதக்குறோம். கொஞ்சம் உப்பு போட்டோன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். எதுனா புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி அதை நல்லா அந்த மசாலாலேயே வேகிற மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலையும் அந்த சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் பாதி வந்ததும் நம்ம தண்ணி ஊற்றுறோம். 1 கப் ஜீரக சம்பாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். நான் 2 கப் எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தயிர் 1/4 டம்ளர் எடுத்து அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த ஜீரக சம்பா ரைஸையும் உள்ளே போட்டு ஆட் பண்ணுறோம். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ரைஸ் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கர் மூடியை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வாழை இலையை அந்த ரைஸ் மேலே வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டு அதை லோ ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஆனால் குக்கரை 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். யம்மியான டேஸ்டியான குக்கரில் செஞ்ச சிக்கன் பிரியாணி குலையாமல் நம்மளால் செய்ய முடியும். ஸோ ஜீரக சம்பாவில் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் கூட அது சீக்கிரமாக நமக்கு குழஞ்சிரும். ஸோ பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதில் தேவைக்கேற்ற நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு செஞ்சனால நான் அதிகமாக காரம் சேர்த்துக்கலை. பட் நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கரில் செஞ்ச குலையாத யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி. அதுவும் சீரக சம்பா அரிசியில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.